நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன தெரியுமாங்க வேண்டுதல் வைக்கிறாங்க? "சாமி எனக்கு நீங்க இத பண்ணி குடுங்க சாமி. நான் உங்களுக்கு வந்து காவடி எடுத்துட்டு வரேன். தங்கத்தில வேல் வைக்கிறேன். இல்ல தங்கத்தில சிலை செஞ்சு வைக்கிறேன் உங்கள." அப்படின்னு சொன்ன மாரியெல்லாம் நெறைய பேர் பண்றாங்க. அது பண்ணுங்க. இன்னும் நெறைய பேர் கூட பண்ணுங்க. அது தப்பு சொல்லல நானு. பட் ஆனா அதோட சேர்த்து ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடும் வாங்கி தந்து பாருங்களேன். அப்பனா தாங்க அந்த சாமிக்கு கூட கொஞ்சம் இதா இருக்கும். அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுலலாம் செஞ்சு சொல்லப்போனா எதுவும் இதாகாது. சொல்லப்போனா சாமிக்கு லைட்டா ஒரு சந்தோஷம் வேணா படும். ஓகேங்களா? இதே ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி தந்து பாருங்களேன். உங்களுக்கும் அதே மாரி மன நிம்மதியா இருக்கும். அதே மாரி அந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க இல்லையா? அவங்களுக்கும் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். சாமிக்கும் ஈஸியா கேட்கும். அந்த மாரி வச்சுக்கோங்க. ஒரு 10 பேத்துக்கு இல்லனாலும் ஒரு 5 பேத்துக்கு இல்ல ஒரு 4 பேத்துக்கு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு தெம்புக்கு வச்சு நீங்க எவ்வளோ வேணாலும் சாப்பாடு வாங்கி தாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு அவங்களும் சொல்லப்போனா வாழ்த்துவாங்க. நல்லா இருங்க. சில பேர்லாம் நெறையா இது நீண்ட ஆயுளோட வாழுங்க. இல்ல 16 பெற்று அப்படின்னுலாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் சொல்லப்போனா காதுல கேட்கும்போதும் அப்படியே மனசே நிம்மதியா இருக்குங்க. அதனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். அதே மாரி வேண்டுதல் வைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, இதையும் பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கும் டேக் பண்ணி விட்டு போங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோக்கு நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.